ஜெபித்த, ஆண்டவரோடு கூட பேசின ஒவ்வொருவரும் கூட கர்த்தர் இந்த நாளிலே பேசுவார். நிச்சயமாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நான் பேசுவேன்னு சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமாக பேசுகிற தேவன். நீங்கள் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் பேசுகிற தேவன். ஹல்லேலூயா. நாளை அப்போஸ்தலர் புத்தகத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 1வது வசனம். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய். இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு கூட உணர்த்துகிற வார்த்தை இந்த சவுலை குறித்ததான ஒரு செய்தியை ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட போகிறார். வார்த்தை மூலமாக இந்த பகுதியை, வேத பகுதியை அநேகர் வாசிச்சிருப்போம், அநேக செய்திகளை கேட்டிருப்போம், அநேகர் தியானிச்சிருப்போம். ஆனால் இந்த நாளில வார்த்தை நமக்கு தேவைப்படுகிறதுனாலே கர்த்தர் நம்மோடு கூட இந்த வார்த்தை மூலமாக நிச்சயமாக ஈடுபடுவார். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி. சவுல் தமஸ்கு பட்டணத்திலே அவன் ஒரு அதிகாரம் பெற்றவனாக என்ன செய்கிறான், இருக்கிறான். ஒரு மிகவும் மோசமான ஒரு குணாதிசயங்களை கொண்டவனாக இருக்கிறான். என்ன அவனுக்குள்ளாக குணாதிசயம் அப்படின்னா, ஆண்டவர் இயேசுவை பிரசங்கிக்கிற ஒவ்வொருத்தரையும் என்ன செய்யணும், கொலை செய்ய வேண்டும். ஆண்டவர் இயேசுவை குறித்ததான சொல்லுகிற சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒவ்வொருவரையும் கொலை செய்ய வேண்டாம். அவன் உயிரோடு கூட இருக்கக்கூடாது, கர்த்தருடைய நாமத்தை அறிவிக்க கூடாது என்று சொல்லி அவன் தீவிரமாய் செயல்பட்ட ஒரு மனிதன் யாரு, சவுல். சவுல் இதற்காக என்ன செய்கிறான், அகஸ்தியராயனால அந்த நாட்கள்ல ஆட்சியில இருந்த ராஜாக்கள்கிட்ட போய் இவன் என்ன செய்கிறான்னா ஒரு பெர்மிஷனை வாங்கலாம். இப்போ பெரிய சூப்பரண்ட் போலீஸுக்கு ஒரு பெர்மிஷன் இருக்கும். என்ன பெர்மிஷன்னா, அவங்க என்ன செய்யலாம், கன் வச்சிருப்பாங்க. பாத்துறீங்களா, எல்லா போலீஸும் துப்பாக்கி வச்சிருக்க மாட்டாங்க. ஒரு சில போலீஸ் தான் துப்பாக்கி வச்சிருப்பாங்க. தற்காப்புக்கு என்ன செய்யலாம், அவங்க ஷூட் பண்ணலாம். அவங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கு. சாதாரண ஒரு இன்ஸ்பெக்டர் போய் என்ன செய்ய முடியாது, ஷூட் பண்ண முடியாது. அதிகாரம் பெற்றவர்கள் தான் என்ன செய்யணும், ஷூட் பண்ணணும். அதே போல இந்த சவுல் என்கிறதான இந்த மனிதன் அகஸ்தியராயனால் ஒரு அதிகாரத்தை பெற்று வச்சிருந்தான். என்ன அதிகாரம்னா, இயேசு கிறிஸ்துவை பற்றி யார் யார் பிரசங்கம் செய்கிறார்களோ அவர்களை எல்லாம் கொலை செய்வதற்கு இவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இவன் போய் கட்டி இழுத்து கொண்டு வந்து கொலை செய்வதற்கு இவன் ஒரு அதிகாரத்தை பெற்று வைத்ததுனால யாராலையும் அவனை என்ன செய்ய முடியல, தடுத்து நிறுத்த முடியல. யாராலையும் பேச முடியல. எப்பேற்பட்ட மனுஷனாலையும் அவனுடைய காரியங்களை ஸ்டாப் பண்ண முடியல. இப்படியாய் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் அந்த சவுல் என்பவன் செய்து கொண்டவன் தான். எல்லா இடங்களும் அநேக, அதற்கு முந்தின அதிகாரத்துல பார்த்தோம்னா அப்போஸ்தலர் 8:1 வாசிங்க. அவனை கொலை செய்வதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். இது யாரு அப்படின்னா, அப்போஸ்தலர் 8:1 வாசிச்சோம். அவனை கொலை செய்வதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்குன்னா, ஸ்தோவானை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோவான் இரத்த சாட்சியாய் மரித்தார். ஸ்தோவானுடைய மரணத்துக்கு மெயின் காரணம் யாரு, சவுல் என்ன செய்கிறார், இருக்கிறார். சவுல் ஆண்டுடைய பிள்ளைகளை சாகடிக்கணும், ஆண்டுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தணும், ஆண்டுடைய சபைகளை துன்பப்படுத்தணும், ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு ஒரு உபத்திரவத்தை ஏற்படுத்தணும் சொல்லி அவனுடைய நோக்கமாய் இருந்தது. கவனிக்கிறீங்களா? அவருடைய நோக்கமே என்ன, ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு உபத்திரவத்தை ஏற்படுத்தணும், சபைகளுக்கு துன்பங்களை ஏற்படுத்தணும், ஆண்டுடைய பிள்ளைகளை சாகடிக்கணும். இது அவனுடைய உள்ளான நோக்கமாய் இருந்து இப்படி தீவிரமாய் கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்ட ஒரு மனுஷன் தான் யாரு, சவுல். அப்படிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு நாள் ஒரு காரியம் நிறைவேறுது. 4வது வசனம் வாசிங்க. 3வது வசனம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 3வது வசனம். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. போதும். சடுதியிலேனா உடனே ஒரு ஒளி அவனை சுற்றி என்ன செய்தது, பிரகாசித்தது. அவன் பிரயாணமா போகிறான்னு சொல்லி நான் வாசித்தோம். பிரயாணமா போகிறான். இப்ப நம்ம எல்லாம் ஒரு பிரயாணமா போவோம். எங்க போவோம், ஒரு ஏதோ ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு ஒரு பிரயாணமா போறோம். இங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு பேர் தான் என்னது, பிரயாணம். இது எல்லாருக்கும் தெரியும் பிரயாணமா.
இவனுடைய பிரயாணம் பூரா எப்படி இருந்ததுன்னா, இவனுடைய பிரயாணம் பூரா கர்த்தருக்கு விரோதமான பிரயாணம். கர்த்தருக்கு விரோதமான பிரயாணத்தை இந்த சவுல் மேற்கொண்டான். இவன் எந்திரிச்சு ஒருவேளை